ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் vlogல மீஷோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்தது. இது மார்ச் 10 பப்ளிக் எக்ஸாம் 10th அப்படிங்கிறனால நாளே வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம்லாம் போட்டு வழிபாடு வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. அதனால் நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறனால இன்றைக்கி பார்க்க போகணும். அதனால தான் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு பொண்ணுக்காக வந்து வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பொண்ணு பையனோட நேம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எல்லா நேமையும் சொல்லி இன்றைக்கி அவங்களுக்காகவும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செஞ்சாச்சு. மீஷோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். உண்மையிலே வந்து இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கினேன். உண்மையிலே சூப்பரான குவாலிட்டி. எனக்கு இந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து வீட்டில் சிலைகள்லாம் வந்து வைக்கக்கூடாது, வச்சா வந்து அதை கரெக்டான முறையில் பராமரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் இல்லாமல் 1 இன்ச்சு, அதாவது 1 அடிக்கு மேலே வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால பார்த்து பார்த்து சின்ன சிலைகளாக வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து குட்டி குட்டியாக பார்த்து வந்து வாங்கியிருந்தேன். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து காமிச்சது லக்ஷ்மியும் விநாயகரும் 2ம் சேர்ந்தா அப்படி. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருந்தது. இதோட லிங்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார். எனக்கு வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 தேவியர்கள் தான் என்னோடய இஷ்ட தெய்வங்கள். முருகன், சாய்பாபா இவங்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். எனக்கு அதில் வந்து இந்த 3 தேவியர்களும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து பார்த்து குட்டி குட்டியாக வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் இதை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ப்ரெஷனே பாருங்களேன், வாவ் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அப்படி இது என்னதான் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் விருட்சம், காமதேனு எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். அதாவது இதை வந்து பிக்சரில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்தது. அதாவது பார்க்குறக்கு இப்படி இருக்கே, இது நம்மளுக்கு வந்து வந்தால் கைக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன அந்த மரம் மட்டும் ஆடுற மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த காமதேனுவுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த கற்பக விருட்சத்துக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சுவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து எனக்கு உண்மையிலே நான் வாங்கின ப்ராடக்ட்டில் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து இன்னொரு 3 சிலைகள் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதை தனித்தனியாக வந்து காமிக்கிறேன். பக்கத்தில் பார்க்குறப்ப பாருங்களேன், அவ்வளோ அழகு. உண்மையிலே வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும். இதுக்குமே கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதாவது கற்பகம் விருட்சம், காமதேனு இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் தரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் வைக்கிறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். உண்மையிலே வந்து இது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியலில் வந்து காசு சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எடுத்த உடனே வந்து நம்ம வாங்கிடக்கூடாது. அதாவது கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு அதில் வாங்குறப்ப தான் அந்த பொருளுக்கே வந்து ஒரு மரியாதை வந்து நம்ம கொடுக்குவோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோன்னே ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இதே இது நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளோட மரியாதை நம்ம வந்து என்றைக்குமே அந்த பொருளை வந்து அதாவது கஷ்டப்பட்டு வாங்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து அந்த பொருளை என்றைக்குமே நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதனால் நான் எந்த பொருள் வாங்கணுன்னாலும் இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். இன்றைக்கி பாப்பாவை பார்க்க போகிறேன் இல்லைங்களா? அதனால் வந்து தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து சாப்பாடு தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இந்த தக்காளி சாப்பாடு வந்து உண்மையிலே இந்த இதில் மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து நம்ம செய்கிறப்போ பச்சை மிளகாயை வந்து அறுத்து போடாமல் இந்த மாதிரி முழுசாக போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கும், அதோட காரம் வந்து உள்ளே இறங்காது. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த தொண்டைக்கிட்ட பிடிக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா
வீட்லேயே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 3யும் வந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பொடியா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொடிய வந்து நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு, பிரியாணிக்கு இதெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம பாய் வீட்ல பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கோ, அதே டேஸ்ட் வந்து இருக்கும். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த பொடிய வந்து நம்ம அரைச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம தக்காளி சாப்பாடு செய்றோமா, பிரியாணி செய்றோமா அப்படிங்கிறதே தெரியாது. காம்பினேஷனா உருளைக்கிழங்கு செய்றோம் இல்லைங்களா? இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து மெயினா வந்து பூண்டு நெறையா தட்டி சேர்த்துப்பேன். இது வந்து கேஸ் ட்ரபுளுக்கும் நல்லது. 2வது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாத்துலயுமே வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நல்லா டீட்டெயிலா வந்து சொல்றேன். வேணுங்கிறவங்க ரெசிபிய வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட்ல உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உருளைக்கிழங்குக்கு நல்ல மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வந்து நல்ல சிம்ல வச்சு, நல்ல எண்ணெய் கொஞ்சம் நெறையா ஊத்தி, நம்ம சிம்ல வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து அது மொறு மொறுன்னு வந்துரும். இன்னும் நம்மளுக்கு கிரிஸ்பியா வரணும் அப்படின்னா, லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்ல அப்படின்னா, கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க மேலால. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கனாலும், உருளைக்கிழங்கு வந்து நல்லா அப்படியே மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரெசிபிய கண்டிப்பா ஒரு தடவையாவது வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்க்கறக்கே அப்படியே சாப்பிடணும்னு தோணும். இப்போ வந்து தக்காளி சாப்பாடு நம்ம குக்கர்ல வந்து தான் நான் தக்காளி சாப்பாடு வைப்பேன். இதில வந்து 3 விசில் விட்டு இப்போ எடுத்திருக்கேன். தக்காளி சாப்பாடு பாருங்க, அப்படியே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே பளபளன்னு அப்படின்னு அதாவது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படின்னு பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம தக்காளி சாப்பாடு செஞ்சு குடுத்தோம் அப்படின்னாலே, அப்படியே பிரியாணி மாரி இருக்கும். ஃபைனலா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா இத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி சாப்பாடு இந்த மெத்தட்ல செஞ்சோம் அப்படின்னா, சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இப்ப வந்து பாப்பாங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னும் கெளம்பணும். திண்டுக்கல்ல வந்து பாப்பாங்க படிக்கிறாங்க. அதனால வந்து இப்ப அவங்களுக்கு எடுத்துட்டு, நானுமே வந்து சாப்பிட்டு, ஹஸ்பண்டுக்கும் ஹாட் பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சுட்டு, நான் இப்ப வந்து கெளம்பணும். இப்பயே மணி வந்து பார்த்தீங்கன்னா, 11:30க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு, அவங்கள பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட்டு 7, 8 மணி ஆயிடும். எக்ஸாம் டயத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா குடுங்க. பாப்பா வந்து, "அம்மா கண்டிப்பா வந்து என்ன பார்த்துட்டு போங்கம்மா. எனக்கு வந்து நீங்க நேர்ல வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போங்கம்மா" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. சரி போகல அப்படின்னா, புள்ள வந்து பொக்குன்னு போயிருவா இல்லைங்களா? அதனால வந்துட்டு சரி போய் பாப்பாவ போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து கெளம்பிட்டேன். சரி நம்ம எப்போ போனாலும் அங்க ஹாஸ்டல்லலாம் நல்ல சாப்பாடு தான் குடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம செஞ்சு எடுத்துட்டு போற மாரி இருக்காது இல்லைங்களா? அதனால தான் அவங்களுக்கு தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுக்கும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் வந்து ஹாட் பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நானும் வந்து இத சாப்பிட்டு, இப்போ வந்து கெளம்பணும். சாப்பிட்டு வீட்லருந்து ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டதுக்கப்புறமா, நல்ல வேளை பஸ்ஸு உடனே இருந்துச்சு. இல்ல அப்டின்னா பஸ்ஸுக்கு நிக்கிறதே வந்து பெரும் வேலையா இருக்கும். போய் திண்டுக்கல்ல மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, போய் பாப்பாவ பார்த்துட்டு அடுத்து ரிட்டர்ன் வரணும். இப்போ வந்து எடுத்து இதெல்லாம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. வீடியோ ரொம்ப புடிச்சிருந்தது அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.